Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Group D யோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். மெயினா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட் எல்லாம் கேர்ள்ஸுக்கு வந்து சூட்டபிளா இருக்குங்கிறதா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகேவா? சோ நான் சொல்லக்கூடிய ஆர்டர்ல நீங்க கரெக்டா பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த ஆர்டர்லயே உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துடலாம். சோ எந்த ஒர்க்குக்கு வந்து இன்டோர் ஒர்க் அதிகமா இருக்கும், எதுக்கு வந்து அவுட்டோர் டியூட்டி வந்து அதிகமா இருக்குங்கிறதா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு கீழ வரக்கூடிய 14 போஸ்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோல நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பாத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டே இருக்காங்க. மேம் பாயிண்ட்ஸ்மேன்னா என்ன, இன்னும் எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ட்ராக் மெயின்டெனர்னா என்ன, இன்னும் எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மாதிரி வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா இருக்கக்கூடிய 14 போஸ்டையும் உங்களுக்கு 14 வீடியோவா நான் கொடுக்க போறேன். இப்போ பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ்மேனுக்கான ஒர்க் எப்படி இருக்கும், பாயிண்ட்ஸ்மேனுக்கு ப்ரமோஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்கு லீவ் எப்படி இருக்கும், அலவன்சஸ் எப்படி இருக்குங்க கூடிய பாயிண்ட்ஸ்மேன் பத்தின A to Z வீடியோ வந்து கொடுக்க போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு தனியா, ட்ராக் மெயின்டெனர் தனியா, இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தனித்தனியா நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போறேன். ஓகேவா? சோ இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 27/1/2025. சோ ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள்ள இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது இந்த போஸ்ட பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ பிப்ரவரி 3ஆம் தேதி டெய்லி வரக்கூடிய வீடியோஸை கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா உள்ள போய் என்னென்ன வேலைகள் இருக்கும், ப்ரமோஷன் எப்படி இருக்கும், அலவன்சஸ் எப்படி இருக்குங்க கூடிய எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே? சோ இன்னைக்கு வந்து நாம கேர்ள்ஸுக்கு என்னென்ன போஸ்ட் வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்காக ஒரு தனி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னும் நான் படிக்க ஆரம்பிக்கல, இனிதான் படிக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ரிபப்ளிக் டேக்கு வந்து நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். சோ அந்த ஆஃபரை இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே? சோ இன்னைக்கு கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிரைஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத வீடியோவோட எண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே? சோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாருங்க, பாயிண்ட்ஸ்மேன் பி. ஓகேவா? இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழ வரும்? டிராபிக் டிபார்ட்மெண்ட் கீழ வரும். ஓகேவா? சோ இதோட ஒர்க் நேச்சர் பாத்தீங்கன்னா மேனேஜிங் ரயில் சிக்னல்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? சோ ரயில் சிக்னல்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்றது. சோ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டோர் ஒர்க் வந்து இருக்கும். ஓகேவா? சோ கேர்ள்ஸுக்கு இது சூட்டபிளா அப்படிங்கறத இந்த சைட்ல பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர் ஒர்க் வந்து இருக்கும். சோ இது வந்து மாடரேட். ஓகேவா? சூட்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. சோ ரொம்ப ஹைலி சூட்டபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சோ அப்போ இது வந்து என்ன சொல்லலாம்? மாடரேட். ஓகேவா? சோ சூஸ் பண்றது உங்களோட விருப்பம். ஓகேவா? ஏன்னா அவுட்டோர் ஒர்க்கும் இதுல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின். ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக் மிஷின்ஸ். ட்ராக் மிஷின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? சோ எல்லாமே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தனித்தனி வீடியோல நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா? சோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழ வரும்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழ வரும். ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஹைலி சூட்டபிள். ஓகேவா? சோ சூட்டபிள் ஃபார் கேர்ள்ஸ். இந்த ஒர்க் வந்து கேர்ள்ஸுக்கு சூட்டபிளா இருக்கும். ஓகேவா? சோ ரொம்ப அவுட்டோர் டியூட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் இதுல வந்து இருக்காது. ஓகே? அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரிட்ஜ். ஓகேவா? இது வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழ வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கப்புறம் பிரிட்ஜ்ல ஏதாவது ஒரு ரிப்பேர் இருக்கு. சோ இப்போ ரயில் தண்டவாளத்துல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரம் பாத்தீங்கன்னா ட்ரெயினே ஒரு பிரிட்ஜ்ல போற மாதிரி இருக்கும். மேல வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும். கீழ பாத்தீங்க அப்படின்னா பஸ், பைக், காரு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜ கட்டும்போது அந்த இடத்துல பிரிட்ஜுக்கு வந்து கட்டும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகள் எல்லாருமே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அந்த கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கிட்ட கான்ட்ராக்டுக்கு விட்டுருப்பாங்க. அங்க வரக்கூடிய எம்ப்ளாயிஸ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர் ஒர்க் தான் அதிகமா இருக்கும். ஃபீல்டு ஒர்க் இதுல அதிகமா இருக்கும். சோ அப்போ ஃபீல்டு ஒர்க் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லெஸ் சூட்டபிள். அப்போ நீங்க பிரிஃபரன்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம்னா இத வந்து லாஸ்டா கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் இப்ப எல்லா கேர்ள்ஸுக்குமே ஃபீல்டு ஒர்க் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. சில கேர்ள்ஸுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் தான் ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் வேணும் அப்படின்னா நீங்க இத ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஆபீஸ் ஒர்க் மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபீல்டு ஒர்க் வந்து நீங்க லாஸ்ட் பிரிஃபரன்ஸா வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அந்த பிரிட்ஜ்ல ஏதாவது ஒரு கோளாறு இருக்கு, அதுல ஏதாவது ஒரு பழுது இருக்குன்னா அதை சரி பண்றது, சோ அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்றது, அங்க வேலை பார்க்கறவங்கள சூப்பர்வைஸ் பண்றது, சோ அந்த மாதிரி இது இருக்கும், வேலைகள் வந்து இருக்கும். சோ இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க் தான், அவுட்டோர் ஒர்க் தான். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா லெஸ் சூட்டபிள். ஓகே? ஃபீல்டு ஒர்க் ஓகேனா இது ஓகேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இன்டோர் ஒர்க் தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து என்னது லெஸ் சூட்டபிள். ஓகேவா?
அடுத்து ட்ராக் மெயின்டெனர் பாத்தீங்க அப்படின்னா ட்ராக் வந்து மெயின்டைன் பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம தண்டவாளம் இருக்கு இல்லையா? சோ தண்டவாளத்துல மழை, புயல், வெள்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏற்படுது, இல்ல வெயில் அதிகமா அடிக்குது. சோ அதனால என்னன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு விரிசல் ஏற்படுது, ட்ராக்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு கரெக்டா இது பண்றது. ஓகேவா? சோ ட்ராக்ல போறதுக்குன்னே ஒரு சின்ன வண்டி வச்சிருப்பாங்க. சோ அந்த வண்டியில உட்கார்ந்துட்டு அந்த ட்ராக் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றது. ஓகேவா? சோ சேஃப்டி எல்லாமே செக் பண்றது தான் ட்ராக் மெயின்டெனரோட வேலை. இது பாத்தீங்க அப்படின்னா இதுவும் லெஸ் சூட்டபிள் தான். ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவுட்டோர் ஒர்க் மாதிரி தான். அப்புறம் இது லேபர் இன்டென்சிவ் ஒர்க். ஓகே. சோ ரொம்ப அதிகமான கொஞ்சம் உடல் உழைப்பு அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க். சோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ அந்த ட்ராக்ல ஏதாவது ஒரு க இது விரிசல் ஏற்பட்டுருதுன்னா அந்த இடத்துல இல்லைன்னா அந்த ட்ராக் லைட்டா பிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அந்த சாரி ஏதோ உடைஞ்சிருச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல என்னது வெல்டிங் வைக்கிறது அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஒரு ஹெவியான ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து லெஸ் சூட்டபிள். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிவே இது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழ வரும். சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான அளவு அவுட்டோர் ஒர்க் வந்து இருக்கும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா லெஸ் சூட்டபிள். ஓகே. கேர்ள்ஸுக்கு வந்து லெஸ் சூட்டபிள். ஓகேவா? சோ சூட்டபிளே கிடையாது அப்படின்னு இல்ல. நீங்க ப்ரிஃபர் பண்றத பொறுத்து அவுட்டோர் ஒர்க்கும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே நீங்க வந்து என்னது உங்களுக்கு சூட்டபிள் தான். ஓகே. அடுத்து அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும். இது வந்து கோச் மெயின்டைன் பண்றது. கோச் அண்ட் வேகன் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? சோ உங்களுக்கான அந்த ரயில் பெட்டியில இருக்கக்கூடிய அந்த கோச்சஸ் இருக்கு இல்லையா? அத வந்து மெயின்டைன் பண்றது. சோ இது பாத்தீங்கன்னா சூட்டபிள். கேர்ள்ஸுக்கு வந்து சூட்டபிள். இது வந்து இன்டோர் ஒர்க் தான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஆர்டி. ஓகே. இது வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? சோ இது வந்து ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ். எல்லாத்தையுமே நான் ஏ டு இசட் வீடியோ தனித்தனியா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட். ஓகே. சோ போல்ஸ்ல எல்லாம் என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா கிளைம் பண்ற மாதிரி அதாவது ஏறுற மாதிரி இருக்கும். ஓகே. சோ போல்ஸ்ல எல்லாம் ஏறுற மாதிரி இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டான இது. ஓகே. சோ மாடரேட் அப்படிங்கும்போது சூட்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா? 90% கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் ஒர்க்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு 10% கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்டோர் ஒர்க்னாலும் நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸும் இருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இது மாடரேட். அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எஸ்என்டி. ஓகேவா? சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். சோ இது பாத்தீங்கன்னா இது வந்து சூட்டபிள். கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்பவே சூட்டபிளான ஒரு ஒர்க். ஓகே. சோ இன்டோர் அண்ட் கண்ட்ரோல்டு ஒர்க். சோ இந்த அசிஸ்டன்ட் எஸ்என்டில பாத்தீங்கன்னா நிறைய இதோட ஜாப் நேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஓகேவா? சோ எல்லாத்தையுமே நான் தனித்தனியா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சோ சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் மெயின்டெனன்ஸ். சோ சிக்னல் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ சிக்னல் பாத்தீங்கன்னா ரெட், கிரீன் சிக்னல் எல்லாமே இருக்கும் இல்லையா? நீங்க ட்ரெயின்ல போகும்போது பாத்திருப்பீங்க. அந்த சிக்னல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிக்னல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, அத சரி பண்றது. அதே மாதிரி அந்த சிக்னல்ல உள்ள இதெல்லாம் கிளீன் பண்றது. அந்த லைட் எல்லாம் கிளீன் பண்றது. அதுல எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராத மாதிரி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றது. சப்போஸ் ப்ராப்ளம் வந்தாலும் அத செக் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பேனல் இருக்கும். சோ அந்த பேனல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் இவங்க தான் போகணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நெறைய ஒர்க் வந்து இருக்கும். ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து சூட்டபிள். ஓகே. டெலிகம்யூனிகேஷன் சிக்னல் தனியா இருக்கும். டெலிகம்யூனிகேஷன் தனியா இருக்கும். ஓகேவா? எஸ்என்டின்னு போட்டுருவாங்க. சிக்னல்லயும் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. கம்யூனிகேஷன்லயும் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. சிக்னல்ல பாத்தீங்கன்னா அதிகமான எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. கம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா அத கம்பேர் பண்ணும்போது கம்மியா எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. சோ இந்த கம்யூனிகேஷனோட வேலை பாத்தீங்கன்னா மெயினா கம்யூனிகேஷன்னா என்னது? அ ஒரு தொடர்பு கொள்ற மாரி. அதாவது இப்போ கம்யூனிகேஷன் எத வச்சு பண்ணுவாங்க? ஒரு ஃபோனோ, இல்ல வாக்கி டாக்கி மூலமாவோ இது பண்ணுவாங்க. சோ அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, அத சரி பண்றது. சோ அந்த மாதிரி வேல தான் இருக்கும். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு சூட்டபிள். ஓகேவா? சோ இது இன்டோர் அண்ட் கண்ட்ரோல்டு வொர்க். ஓகே. அடுத்து அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் டீசல். ஓகே. இது பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் மெயின்டெனன்ஸ். சோ இது பாத்தீங்கன்னா மாடரேட்டான ஒரு வொர்க். அந்த டீசல் இன்ஜின்ல ஏறி அந்த இன்ஜின் வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கக்கூடிய எல்லாமே இது பண்றது. அதே லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜின் மெயின்டெனன்ஸ். சோ எல்லா ஜாப் பத்தியும் நான் தனித்தனி வீடியோஸ் வந்து போடுறேன். பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு தனித்தனி வீடியோஸா அப்லோட் ஆகிரும் எல்லாமே. ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜின் மெயின்டெனன்ஸ். ஓகே. சோ இதுவும் பாத்தீங்கன்னா மாடரேட்டான ஒரு ஜாப். ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆப்பரேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல். ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்து ஆப்பரேட் பண்றது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிள் ஜாப். கேர்ள்ஸுக்கு வந்து சூட்டபிள் ஆனது. ஓகே. சோ இதுல வந்து பிசிக்கல் ஒர்க் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஓகே. சோ அடுத்து பாருங்க அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி. ஓகேவா? சோ இது வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரெயின் லைட்டிங் அண்ட் ஏசி சிஸ்டம். ட்ரெயின்ல இருக்கக்கூடிய லைட், ஏசி இருக்கு இல்லையா? அத வந்து மெயின்டெயின் பண்றது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ஒர்க் ஷாப் பேஸ்டு. இது கேர்ள்ஸுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு ஒர்க். அதாவது ஃபீல்டு ஒர்க். இப்ப ட்ராக் மெயின்டெனர் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல்டுல இறங்கி
பயங்கரமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே இந்த அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ட்ரெயின்ல இருக்க லைட் ஏசி இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்கும். இன்னும் டீடைலா என்னென்ன ஒர்க் இருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேவா? சோ இது கேர்ள்ஸுக்கு சூட்டபிளான ஒர்க். அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப். ஓகேவா? சோ ஒர்க் ஷாப் பேஸ்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிஎல் அண்ட் ஏசி, ட்ரெயின் லைட் அண்ட் ஏசி. ஓகேவா? சோ இதுவும் பாத்தீங்கன்னா இன்டோர் ஒர்க் தான் இருக்கும். சோ கேர்ள்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிள். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப். ஓகே, சோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஷாப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டோர் ஒர்க்கா தான் உங்களுக்கு இருக்கும். சோ இதுவும் கேர்ள்ஸுக்கு வந்து சூட்டபிள். ஓகேவா? இவ்வளவுதான் போஸ்ட். இதுதான் இருக்கக்கூடிய 14 போஸ்ட். இதுல கேர்ள்ஸுக்கு எது சூட்டபிள், எது ஹைலி சூட்டபிள் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். சோ இது சூட்டபிள் அப்படிங்கிறது எதை வச்சு பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் ப்ரிஃபர் பண்றது இன்டோர் ஒர்க் அதை வச்சு, பிளஸ் எந்த இதுல வந்து அந்த ரொம்ப ஹெவியா ஒர்க் இருக்கும் இல்லையா, இப்ப அந்த வெல்டிங் பண்றது அந்த மாதிரி ட்ராக் மெயின்டெனருக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்டான ஒர்க் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதை வச்சுதான் கேர்ள்ஸுக்கு சூட்டபிளா இல்லையா இது ரெண்டையும் வச்சுதான் பிரிச்சிருக்கேன். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இன்டோர் ஒர்க் மட்டும் தான் ஓகே அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆர்டர்ல நீங்க கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் கொடுக்கலாம். சோ இந்த பிடிஎஃப்ல நான் என்ன கொடுத்திருக்கேனோ அதே மாதிரி. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி உங்களுக்கு சூட்டபிள் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹைலி சூட்டபிள் கொடுங்க, அதுக்கப்புறம் சூட்டபிளான ஒர்க் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லெஸ் சூட்டபிள், கடைசி அந்த மாடரேட்டா இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையுமே கொடுங்க. ஓகேவா? சோ இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இதை பார்த்துட்டு கேர்ள்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த ஆர்டர்ல உங்களோட போஸ்ட் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுங்க. நான் ஹைலி சூட்டபிள் கொடுத்திருக்கத ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் சூட்டபிள்னு கொடுத்திருக்கத அடுத்தடுத்து கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் தான் ஓகே, எனக்கு ட்ராக் மெயின்டெனர் ஒர்க்கும் நான் என்னால பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒர்க், அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோ நீங்க அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். சோ இது வந்து ஜஸ்ட் நான் அந்த இன்டோர் ஒர்க் பிளஸ் அந்த உடல் உழைப்பு கம்மியா இருக்கக்கூடிய, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஆபீஸ் ஜாப் மாதிரியே அந்த இன்டோர் ஒர்க் மாதிரியே இருக்கும் இல்லையா, அதை வச்சுதான் இதை பிரிச்சிருக்கேன். ஓகேவா? சோ மத்தபடி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வந்து முடிவெடுக்க வேண்டியது வந்து நீங்க தான். உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும். சோ சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த ஆர்டர்ல கரெக்டா கொடுத்துருங்க. இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்ல இருக்கும். லக்ஷ்மி மேக்ஸ் டெலிகிராம் சேனல்லயும் இருக்கும், குரூப்லயும் இருக்கும். நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலனா டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனல்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுலதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க குரூப் டிக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்கு தனியா ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருவோம்னா டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். அந்த வாரத்துல திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரை என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிளான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம். சனிக்கிழமை ஈவினிங் 6 வந்து ஆப்ல உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். அதுக்கடுத்து அடுத்த வாரத்துல என்னெல்லாம் படிக்கணுமோ அது எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஓகேவா? சோ ரிபப்ளிக் டே ஆஃபர் வந்து இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சப்போஸ் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆஃபர்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1799 மட்டும் பே பண்ணுங்க. சோ இன்னைக்கு 1 டே மட்டும் நாம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ ஆப்ல போய் நீங்க டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். ஓகே, சோ இந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சோ லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம் அப்ளை பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம டீமுக்கே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? அதனால கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்ணுங்க. குரூப் டி எக்ஸாம் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோவா கொடுத்திருக்கேன். சோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோ பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஹவு டு அப்ளைன்னு ஒரு வீடியோவும் கொடுத்திருக்கேன், அதையும் பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இந்த எல்லா வீடியோஸையும் மொத்தமா எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுல குரூப் டி 2025 ஒரு பிளேலிஸ்ட் வந்து கொடுத்திருப்பேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோஸ் கிட்ட இருக்கும். குரூப் டி எக்ஸாம் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல இருக்கும். சோ அந்த வீடியோஸை நீங்க ப்ளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹவு டு அப்ளைன்னு கொடுத்திருக்க வீடியோவை பார்த்துட்டு தெளிவா பார்த்துட்டு கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் சில டீடைல்ஸை நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஓபன் ஆகும் போது கூட நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பாருங்க. சப்போஸ் அந்த வீடியோஸ் பார்த்தும் எக்ஸ்ட்ரா டவுட் வருது அப்படின்னா டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க போன்ல இருக்க வேண்டியது நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப். அதனால ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
சோ இப்ப இருந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ நீங்க இன்னும் படிக்கலன்னா குயிக்கா படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி என்டிபிசிக்கு ஒரு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நான் என்டிபிசிக்கே இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறதுனால சோ இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்ச்ல எக்ஸாம் வரப்போகுது. இப்போ நீங்க இந்த டைம்ல டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கணும். ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுக்கணும். சோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபீஸ் வந்து 1199. நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, அதுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எனக்கு வேணும் A to Z அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸோட ஃபீஸ் 699. கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 399. எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் வீக்கா இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிளாஸஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 499. ஓகேவா? சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.